வணக்கம். முத்துச்சாமி அவர்கள் நம்மளோட இணைந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக நான் போட்டியிடுறேன். மைக் சின்னம் எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. கடந்த 2006 சட்டமன்ற பொதுத் தேர்தல், 2007 சட்டமன்ற இடைத்தேர்தல், உள்ளாட்சி மன்ற தேர்தல், 2011 சட்டமன்ற பொதுத் தேர்தல், மதுரை பாராளுமன்ற தேர்தல், இப்படி பல தேர்தலை தொடர்ச்சியாக நான் போட்டிட்டு வர்றேன். அப்புறங்க இப்ப நீங்க வடக்கு தொகுதி வேட்பாளரா நீங்க நிக்கிறீங்க. இப்ப இந்த தேர்தலுக்கு மட்டும் நீங்க மக்களை சந்திக்கிறீங்களா? அதை தவிர்த்து நீங்க மக்கள் பணி செய்யறது ஏதாவது ஒரு அமைப்புகளோ இல்ல தனிநபரா இருந்து இது பண்றீங்க? இல்லை, பொதுவாக கடந்த நூற்றாண்டு காலமாக நான் இந்த பணியில் இருக்கேன். நான் இது தேர்தலுக்கான ஒரு பாதையாக நான் இதை பார்க்கறது கிடையாது. பொதுவாக ஒரு மக்கள் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. தொடர்ந்து இந்த பகுதி மக்களுக்கான பொருளாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவது தான் எங்களுடைய பிரதான குறிக்கோளாக இருந்து நான் செயல்பட்டு இருக்கேன். அதில் குறிப்பாக அவங்களுக்கான பணி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதுக்கான ஒரு முன்னெடுப்புகளில் தொடர்ந்து செயலாற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கேன். தேர்தலுக்கான பார்வை மட்டும் நமது பார்வை கிடையாது, தொடர்ந்து செயல்படுறேன். சரி, இப்போ நீங்க வடக்கு தொகுதியில் இப்போ இந்த முறை 2026 தேர்தல், இப்ப இந்த தேர்தல் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பலமான கட்சி 2 கட்சிகள் தெரியுது. ஆமா ஆமா, அதிமுக, 2 திமுக. அவங்க நேரடி போட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு அதுல கடினமான ஒரு பிரச்சனையில கொடுக்குறாங்களா? இல்ல, பொதுவா இதை எப்படி பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த தேர்தல் காலகட்டம்ன்றது ஒரு சடங்கு, சாஸ்திரம், சம்பிரதாயம். இந்த மாதிரியான ஒரு குறைந்த காலபட்ச அளவுகள்ல ஒரு தேர்தல் ஆணையம், வேட்பாளர்கள், அரசியல் கட்சியினர், பொதுமக்கள், இப்படி ஒரு கூட்டணியில ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு சடங்காகத்தான் நான் பார்க்கிறேன். பொதுவாக இந்த விஷயத்தை இன்னும் கால அளவுகளை நீட்டிச்சுட்டாங்கனாக்க இதை இன்னும் வேறு வகையில் சிறப்பாக பண்ணியிருக்க முடியும். தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறைந்தபட்ச கால அளவு, ஒரு மனு தாக்கல்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் 4 நாள் பார்த்தீங்கன்னாக்கா விடுமுறை தினமாக வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுயேட்சைகளுக்கான சின்னத்தை ஒதுக்குறதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 நாள் போயிடுது. அப்போ ஒரு சமமான ஒரு வாய்ப்பு வழங்கப்படுதான்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த இதில் சமமான வாய்ப்பு வழங்கப்படலைன்னு தான் நான் நினைக்கிறேன். தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கான ஒரு வாய்ப்பும் சுயேட்சைகளுக்கான ஒரு வாய்ப்பும் ஒரு வேறுபட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா நான் ஒரு கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னாடி செல்லூர் காவல் நிலையத்தில் நான் மனு கொடுத்துருந்தேன் பிரச்சார இதுக்காக. அப்போ அவங்க என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னாக்க, இப்போ கடந்த காலங்களில் பூராமே நம்ம கையில் எழுதித்தான் நம்ம மனு கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி இந்த பகுதியில் நான் பிரச்சாரம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த 2026 சுவிதான்னு சொல்லி ஒரு ஆப் மூலமாக அதை நவீனப்படுத்தியிருக்காங்க. நவீனப்படுத்துறதை நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய குறைபாடுகள் இருக்குது. அந்த குறைபாடுகளை களையணும் அவங்க. இந்த சுவிதா ஆப் மதுரை வடக்கு தொகுதிக்கான ஒரு ஆப்பாக அது செயல்படலை. பொதுவாக வேறு ஒரு மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்ட ஒரு ஆப்பாக தான் இது செயல்படுது. அதில் நான் செல்லூர் பகுதிக்கு ரோட் ஷோன்னு சொல்லி நான் அனுமதி கேட்டிருந்தேன். அப்போ அந்த ஆப்பில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் போகிறேன். நானே என்னுடைய ஓன் கம்ப்யூட்டரில் நானே தான் அதை அப்ளை பண்ணுறேன். எல்லாமே அக்செப்டன்ஸ் கொடுக்குது. ரோட் ஷோக்கு அக்செப்டன்ஸ் கொடுத்து நான் உள்ளே போய் ஓகே பண்ணி அது தேர்தல் அலுவலர் ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு போய் அங்கேருந்து காவல்துறை அதிகாரிக்கு காவல்துறை அதிகாரியை அவருக்கு ஆய்வு செஞ்சு கடைசியில் 11ஆம் தேதி ஆக்சுவலாக 11ஆம் தேதி மாலை நான் பிரச்சாரத்துக்கு போயிருக்கணும். 11ஆம் தேதி மாலை என்னுடைய மனு நிராகரிக்கப்படுகிறதுன்னு சொல்லி எனக்கு குறுஞ்செய்தி அனுப்புகிறாங்க. தேர்தல் ஆணையத்திலிருந்து லோக்கல் காவல் நிலையத்தில், செல்லூர் காவல் நிலையத்தில் அனுப்புகிறாங்க. அது அவங்களுடைய கடமையை செய்கிறாங்க, நான் அதை குறிப்பிடலை. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க இதை ஒரு முன்கால திட்டமிட்டு எனக்கு சொல்லியிருந்தாலோ, பொதுவாக மனு செய்கிறதுக்கு 48 மணி நேரத்துக்கு பிறகு தான் நமக்கு அனுமதியே கிடைக்குது. அப்போ ஒவ்வொரு காத்திருப்பும் 48 மணி நேரம் தீர்மானிக்குது. அது அப்போ அந்த மனுவை அவங்க முன் தேதியிட்டு அந்த தகவலை பரிமாற்றம் பண்ணியிருந்தாங்கன்னா நான் அதை கிளியர் பண்ணியிருக்கலாம். இப்போ ரோட் ஷோன்றதை நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைங்க, நீங்கள் காரில் அங்கேருந்து வர்றீங்க, உங்களுக்கு இடது பக்கமாக ஒரு 5000 பேர் நிற்கிறாங்க, உங்களுக்கு வலது பக்கமாக 5000 பேர் நிற்கிறாங்க, மாலை ஓடுறதுக்கு சில பேர் மாலையை கொண்டு போய் காத்து ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி விளக்கம் கொடுத்தாங்க. ஐயா இங்கே வாங்க, நான் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட், சுயேட்சை கேண்டிடேட், என்ன எதுக்கு ஒரு பெரிய சிஎம் லெவலுக்கு எதுக்கு கற்பனை பண்ணுறீங்க நீங்கள்? பார்த்து பழகினதுனால ஐயா, நீங்கள் தேர்தலில் எல்லாரையும் சமமாக நிற்கிறத நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் ஆய்வு செய்யுங்க. ஒரு சுயேட்சை வேட்பாளர் எந்த அளவில் அவர் இந்த கேம்பெயினை பயன்படுத்த போறாரு, அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லி ஐஎஸ் மூலமா நீங்க தகவலை கேளுங்க. அவர் என்ன பண்ண போறாருன்றத முன்தேதிட்டு கேளுங்க. பேப்பர் சோர்க்கை மட்டும் பார்த்து என் மனு அந்த ரிஜெக்ட் பண்ணதுல எனக்கு 2 நாள் கேம்பெயின் பண்றது
மறுக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து கணக்கீடு செய்து வருங்காலத்தில் இந்த மாதிரி குறைகள் நடக்காத வண்ணம் அதை சரி செய்யணும். நல்ல விஷயம். இப்ப நான் உங்கள்ட்ட அந்த ஏற்கனவே ஒரு கேள்வி இருந்து அதிமுக திமுக சொல்லியிருந்தேன். அதை தாண்டி தமிழக வெற்றி கழகம் சொல்லி ஒரு கட்சியும் மிக இளைஞர் சக்தியோட செயல்படுறதாக மக்கள் மத்தியில பேசப்படுகிறது. அதையும் நீங்க எதிர்கொள்ளணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சாரத்துல எப்படி இருக்கு மக்கள் உங்கள் வரவேற்பு? இல்ல, பொதுவாக வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் விழிப்புணர்வு வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து அடையலைன்னு தான் நான் நினைக்கிறேன். 100% ஒரு சுயேட்சை வேட்பாளர் வந்து பிபிகுளம் சந்திப்புல வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நான் எதிர்த்தாப்புல இன்னும் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்க ஒரு சுயேட்சை வேட்பாளர் வந்து பெயர் சொல்ல விரும்பல, ஒரு சுயேட்சை வேட்பாளர் வடக்கு தொகுதியில் இருக்கிறவங்க வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து அந்த சுற்றி இருக்கக்கூடிய 1000 மக்கள் வந்து அந்த பக்கம் போறாங்க வர்றாங்க. அவர் வந்து தன்னுடைய உயிரை கொடுத்து கடமை உணர்ச்சியோட வந்து பேசிட்டு இருக்காரு. ஒவ்வொரு தகவலையும் இந்த மக்களுக்கான தகவலா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா எந்த ஒரு மக்களும் அந்த ஒரு கருத்தை கூட காதுல வாங்கிக்கல. மக்கள் வந்து அரசியல் விழிப்புணர்வு வந்து இன்னும் முழுமையா 100% எட்டி இருக்கிறதா நான் நம்பல. அதே நேரத்தில் பொதுவாக அரசியல் கட்சிகளும் அவங்க வந்து ஃபீல் பண்ணத்தான் செய்யறாங்க. இன்னைக்கு முதன்மையான அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், இரண்டாம் தர அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், அதுக்கு 3வது கட்டமாக இருக்கக்கூடிய பலம் வாய்ந்த அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், இவங்க பிரச்சார யுக்திகளில் இவங்க பிரச்சாரம் செஞ்சு வரக்கூடிய அந்த ரோட் ஷோவில் பார்த்தீங்கன்னாக்க செயற்கையாகத்தான் ஆட்களை கூட்டிகிட்டு வந்து இவங்க வந்து நிர்ணயிக்க முடியாது தவிர இயற்கையாக மக்களுடைய ஆதரவு வந்து இந்த எலெக்ஷன் கேம்பெயினில் 100% இருக்கிற மாதிரி என் மனசுக்கு படலை. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா பணமும் விளம்பரமும் மட்டும்தான் இதுல அதிகப்படியான தெரியுதுன்ற மாதிரி சொல்றீங்க. இல்ல, நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை நான் ஒரு வகையில ஏத்துக்கிறேன். அதாவது வந்து பலம் பொருந்தியவர்கள் பலம் இல்லாதவர்கள், இது பணம் தான் தீர்மானிக்குதுன்னு கூட சொல்லலாம். எந்த வகையில பணம் தீர்மானிக்குன்னா, பணம் வச்சிருக்கிறவர் அவருடைய கேம்பெயினை வந்து ஒரு பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. பணம் இல்லாதவர் சுமாரான லெவலில் தான் அந்த கேம்பெயினை பண்ண முடியுது. ஸோ மக்கள் வந்து அந்த எதில் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்களோ அதை மட்டுமே அவங்க மைண்ட்ல நிலைநிறுத்திக்கிறாங்களோ ஒழிய அவர் என்ன கொள்கையை சொல்றாரு, இவர் என்ன கொள்கையை சொல்றாரு, உண்மையில வடக்கு தொகுதி வந்து அதனுடைய அரசியல் பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்கு, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, இவர் வந்தா நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துவாரா, அல்ல ஏற்கனவே இவர் நம்ம இந்த தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு அவர் வந்து வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திட்டாரா, இப்படி ஆயிரக்கணக்கான கேள்விகள் வந்து நம்ம கண்ணு முன்னால இருக்குது. ஆனா எந்த ஒரு மக்களும் தன்னுடைய வாழ்க்கையை இன்றைய நிகழ்காலத்தையோ எதிர்காலத்தையோ தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து வேலை இல்லை, படிச்சுட்டாங்க, படித்த பட்டதாரிகள் வந்து இந்த தொகுதியில் வேலை இல்லாமல் எக்கத்தப்ப நாட்கள் இருக்காங்க, வேலை வாய்ப்புக்கு வந்து இவர் என்ன மாதிரியான கருத்துக்களை அவர் சொல்றாரு அப்படின்றத காது கொடுத்து கேட்டோ அல்லது அவருடைய தேர்தல் அறிக்கையில் அதற்கான திட்ட வரையறைகளோ எதுவுமே என் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல. ஒரு பொத்தாம் பொதுவாக வர்றாங்க, ஒரு பொத்தாம் பொதுவாக கருத்து சொல்றாங்க. அந்த கேம்பெயின்ல வந்து ஒரு துவங்கும் இடம் ஒரு நிறைவு செய்யும் இடத்துல வந்து லவுட் ஸ்பீக்கரை வச்சு அவங்க வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே போறாங்களே ஒழிய வந்து நிறுத்தி நிதானமாக சரியா மக்களை வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு திட்டமிட்டு நான் அந்த கட்சியில வந்து வேட்பாளர் என்னை வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில நான் வேட்பாளர் இருக்கேன், அல்லது நான் இந்த தொகுதியில வந்து சுயேட்சை வேட்பாளர் நான் போட்டிடுறேன், என்னுடைய வந்து தேர்தல் அறிக்கை இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், இந்தந்த திட்டத்தெல்லாம் நான் வந்து முன்மொழிகிறேன், வடக்கு தொகுதியினுடைய பூகோள அமைப்பு இப்படி இருக்கு, வடக்கு தொகுதியினுடைய செல்லூர் பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே கைத்தறி தொழில் நிறைந்த ஒரு பகுதி, இன்றைக்கு கைத்தறி தொழில் வந்து கேள்விக்குறியா போச்சு, மாற்று தொழில் இந்த தொகுதிக்கு வந்திருக்கா இல்லையா, அல்லது அதை எடுத்து இப்படி வந்தீங்கன்னாக்க மதுரை சென்ட்ரல் மார்க்கெட்டு இன்னும் ஒரு கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நவீன கட்டமைப்பு வந்திருக்கா, அவங்களுக்கான பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஃப்ரீசிங் பாயிண்ட் மாதிரி சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் கட்டப்பட்டிருக்கா, இப்படியான தொகுதி முழுவதும் நம்ம வரிசையா போய்கிட்டே இருந்தோம்னா நிறைய குறைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படியெல்லாம் யார் நினைக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்படியெல்லாம் வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசியல் கட்சிகள் வந்து அவங்க சிந்திச்சு தன்னுடைய கேண்டிடேட் வந்து முதல் இதுக்கெல்லாம் அவர் நாலேஜா இருக்காரான்னு தகுதியை ஏற்படுத்திக்கிட்டு அந்த வேட்பாளருக்கு அவங்க சீட்டு கொடுத்தாங்கன்னா தான் இந்த தொகுதி வந்து ஒரு முழுமையான தொகுதியா மாற்றத்துக்கு வரும். அப்படி இருக்கும் பட்சத்துல இப்போ போன 2021 வெற்றி பெற்ற தளபதி திமுக இந்த நீங்க சொன்ன கொள்கையெல்லாம் அவர் நிறைவேற்றிருக்காரா, அது நடைமுறைக்கு வந்திருக்கா? அதாவது பொதுவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஐயா தளபதி அவங்க வந்து கடந்த 2021 தேர்தலில் வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர். அவர் உண்மையிலேயே வந்து அவர் வெற்றியை வந்து ஒரு வகையில் வந்து நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் பல விஷயங்கள் வந்து இப்போ அவர் வந்து நான் சாதிச்சுட்டு தான் சொல்கிறார், இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றிருக்கேன்னு சொல்கிறாரு. ஆனால் அது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்க நிறையா வந்து ஒரு தொகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏக்கு வந்து ஒரு ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 3 கோடி ரைஸ் பண்ணுறாங்க.
ஸோ 5 வருஷம் அவர் இருக்காரு. 15 கோடி. இந்த 15 கோடியில வந்து அவங்க என்ன கட்டணும்னு நினைக்கிறாங்களாம், பெரும்பாலும் பஸ் ஸ்டாப்பை தான் கட்டணும்னு நினைக்கிறாங்க. பஸ் ஸ்டாப்பை கட்டி அதுக்கு மேல அவங்க பேரை போடணும்னு நினைக்கிறாங்க. தளபதி அவர்களால் கட்டப்பட்ட பேருந்து நிறுத்தம் பார்வைக்காக வந்து ஒரு சில திட்டங்களை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய, அடிப்படையா வந்து அந்த மக்களுக்கு என்ன தேவை இருக்குது அதை உணர்ந்து நேரடியாக கள ஆய்வு பண்ணி இந்தந்த திட்டங்கள்லாம் தேவைப்படுது அப்படின்னு கள ஆய்வு பண்ணி அந்த திட்டங்களை நிறைவேற்றினாங்கன்னா இது இன்னும் அந்த தொகுதி சிறப்பான தொகுதியா மாறும். ஏன்னா அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய குறைகளை சொல்லலாம். ஒரு 1க்கு 2க்கு ஒதுங்க முடியலைன்னு சொல்லி நான் கூட ஒரு பாடல்ல சொல்லியிருப்பேன். 1க்கு 2க்கு ஒதுங்க முடியல இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்ல, அட 1க்கு 2க்கு ஒதுங்க முடியல இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்ல. இதனுடைய பாடல் வந்து முழுமையா என்னுடைய போஸ்டர் முத்துசாமி நாட்டான் 7 யூடியூப் சேனல்ல இருக்குது. இந்த பாடலுடைய சாராம்சம் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னாக்க, தொகுதியில இருந்து எடுத்துக்கிட்டேன் 20 வார்டு இருக்கும் ஒரு குறைந்தபட்சம். எந்த வார்டுலையும் ஒரு சிறுநீர் கழிக்கிறதுக்கு வந்து இடம் எந்த இடமே இல்லை. சரி, ஆண்களை விடுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பெண்கள் வந்து வேலைக்காக பல சூழ்நிலைகள்ல அவங்க வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு போறதுக்கு, ஒரு இடத்துக்கு போறதுக்கு வர்றதுக்கு இப்படி போயிட்டு வர்றாங்க. போயிட்டு வரவில்லை, பெண்களுடைய நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதாவது அவங்களுக்குன்னு தனி வடிவமைப்புல இருக்கணும் பாத்ரூம் வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஆண்களுக்கான சிறுநீர் கழிப்பறை வந்து அதனுடைய வடிவமைப்பு வந்து வேற, ஸ்ட்ரக்சரல் வேற, பெண்களுக்கான ஸ்ட்ரக்சரல் வேற. இது மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து அமைக்கணும். இது மாதிரி திட்டங்களை வந்து ஒரு பயன்பாட்டுக்குரிய திட்டங்களை கொண்டு வரணும்னு நான் வேண்டுகிறேன். நீங்க சொல்றது மாதிரி அங்க அரசுக்கு தேவையான இடங்கள் தான் செய்ய முடியும். இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னாக்க சிறுநீர் கழிப்பிடம் என்பது வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடம் இருக்குது. நிறைய இடங்கள் இருக்கு சொல்லலாம். ஏற்கனவே இருந்த இடங்களை வந்து இடிக்கத்தான் செஞ்சிருக்காங்களே ஒழிய வந்து அந்த இடத்த வந்து திரும்ப மீள் கட்டமைப்பு பண்ணவே இல்லை, பராமரிப்புல. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னாக்க, நரிமேடு அம்மன் உணவகத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெரிய ஒரு சிறுநீர் கழிப்பிடம் இருந்துச்சு. அது இன்னைக்கு இடிக்கப்பட்டுருச்சு. நரிமேடுல வந்து பாத்தீங்கன்னாக்கா, நான் தொகுதிக்குட்பட்ட இடத்த தான் சொல்றேன். நரிமேட்டுல ஆட்கள் சந்திக்கிற இடத்துல ஒரு சிறுநீர் கழிப்பிடம் இருந்துச்சு, அதை இடிச்சிட்டாங்க. திரும்ப மீள் கட்டமைப்பு பண்ணல. பஸ் நிக்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறுநீர் கழிப்பிடம் இருந்துச்சு. இருந்ததை இடிச்சுதான் செஞ்சிருக்காங்களே ஒழிய வந்து அதை இடிச்சதுக்கு பிறகு திரும்ப மீள் கட்டமைப்பு பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனைக்கு யாரும் வரல. நிறைய இடங்கள்ல சிறுநீர் கழிப்பிடம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மக்கள் வந்து சொல்லலாம் துயரத்துல இருக்காங்க. இது மாதிரி திட்டங்கள்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு அவங்க வந்து செயல்படுத்தினா தான் நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு கேள்வி, வடக்கு தொகுதி வேட்பாளர் நம்ம சரவணன், டாக்டர் சரவணன் அவர்களை பற்றி ஒரு கேள்வி. இப்ப அவரு அதே பகுதியில மருத்துவமனை வச்சிருக்காங்க. மருத்துவமனைன்றதுல இப்ப ஒரு அவரா வந்து அதாவது அண்ணா அவங்களுடைய கட்சியுடைய தேர்தல் அறிக்கையை தவிர்த்து அவரு ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்காரு. கேட்டீங்கன்னா இலவச காப்பீடு திட்டம் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காரு. அது போக வந்து மாணவர்களுக்கு இலவச கல்வி கொடுப்பேன்னு சொல்லி இந்த தேர்தல் அறிக்கை அவர் தனிப்பட்ட முறையில கொடுத்திருக்காருன்றது பதிவாயிருக்கு. இப்ப அப்படி அவருடைய செல்வாக்கு அதிகமாக போய் இருக்கிறதாக மக்கள் கருதுகிறார்கள். இல்ல, அதன் அடிப்படையில உங்கள் கருத்து சொல்லுங்க. அதாவது வந்து ஒவ்வொரு வேட்பாளரும் ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாங்க. ஆனா அந்த தேர்தல் அறிக்கையை வந்து அவங்க வந்து ஜெயிச்சதுக்கு பிறகு நிறைவேற்றுறாங்களான்னு பாத்தீங்கன்னா அது சாத்தியமே இல்லை. அதுல வந்து நிறைய குறைபாடுகள் இருக்கு. சரி, கொடுத்துருக்க தேர்தல் அறிக்கையில எந்த அளவுக்கு சாத்தியம் பார்த்தீங்கன்னா அந்த சாத்தியங்களும் வந்து குறைவாக தான் இருக்குது. பல தேர்தல் அறிக்கையை சொல்றாங்க. ஏன் நம்ம வந்து ஒரு தொகுதியுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சில கோரிக்கைகள் வந்து முதலமைச்சர்கள் கொடுக்கக்கூடிய கோரிக்கைகளே ஒரு 60% தான் நிறைவேற்றுறாங்க, ஒரு 40% அவங்களால நிறைவேற்ற முடியல. அப்படி நிறைவேற்ற திட்டங்கள் நிறைய இருக்கு, நிறைவேற்ற திட்டங்கள் நிறைய இருக்கு. நம்ம இந்த கருத்துல நம்ம பதவி சொல்ல முடியல. கண்டிப்பா. ஆமா, இப்ப நான் என்ன உங்களோட கேள்வி வச்சுன்னா, இப்போ டாக்டர் சரவணன் வந்து தனிப்பட்ட முறையில சொல்லியிருக்காரு, அவங்க வடக்கு தொகுதியில மையப்படுத்தி சொல்லியிருக்காரு. இல்ல, பொதுவாக வந்து யாரும் வந்து தனிப்பட்ட முறை தன்னுடைய பாக்கெட்ல இருந்து ரூபாய் யாரும் எடுத்து கொடுத்துட முடியாது. இல்ல, கொடுத்துட முடியாது. அது வந்து சாத்தியமே கிடையாது. இப்ப நான் என் மனசுக்கு வந்து நிறைய திட்டங்களை நான் யோசிக்கிறேன். இல்ல, அதான் நீங்க சொல்லக்கூடிய செய்தியை நான் உள்வாங்கிக்கிறேன். ஆனா பொதுவாக தனிப்பட்ட ஒரு இல்ல தனிப்பட்ட நபர் வந்து ஒரு இல்ல நான் பொதுவாகவே நான் சொல்றேன், அவர் சொன்னதை நான் தெரிஞ்சுக்கிடாட்டியும் கூட பொதுவாக எந்த ஒரு நபரும் தனிப்பட்ட முறை வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. காப்பீட்டு அதாவது மருத்துவ காப்பீடு என்னுடைய ஹாஸ்பிட்டல்ல கொடுக்க முடியும், வடக்கு தொகுதியில இல்ல காப்பீட்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் வரவேற்கிறேன்.
காப்பீடு திட்டத்துக்கு வந்து அதாவது மருத்துவமனை சார்ந்து காப்பீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சிறு தொகை நம்ம கட்ட போறோம். ஆமா, சிறு தொகையை கட்ட போறோம். நம்ம அதனுடைய பலன்களை ஒரு மருத்துவ காப்பீடா இருக்கட்டும், மருத்துவ காப்பீடு வந்து நம்ம இந்த வாங்கிக்கலாம்னு சொல்லி ஒரு 470 ரூபா மாதம் கட்டினீங்கன்னாக்கா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி ஒரு திட்டங்கள் இருக்கலாம். ஆனா பொதுவாக வந்து மொத்த மக்கள் தொகையை நம்ம கணக்கீடு பண்றப்ப இருக்கிற 2 லட்சம் பேருக்கு அவர் 470 ரூபா கட்டிட முடியுமான்னு பாத்தீங்கன்னா கட்ட முடியாது. அது வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது. பொதுவாக தான் எந்த ஒரு திட்டமானாலும் அரசை வந்து செய்ய வைக்கிறேன்னு சொல்றவர் தான் வந்து ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர். நான் செஞ்சிருவேன் சொல்றாரு பாத்தீங்களா, அதெல்லாம் சாத்தியங்கள் வந்து ரொம்ப குறைவு. இன்னொரு திட்டத்தை அவர் 2 மாசத்துக்கு முன்னாடியே துவங்கிட்டாரு. அதாவது காலை உணவகம் சொல்லி அதை பத்தி நான் சொல்ல நினைச்சிட்டேன். அந்த காலை உணவு திட்டத்தை பத்தி ஆமா 10 ரூபாய்க்கு இல்ல இதை வந்து அவர் காலை உணவு திட்டத்தை போட்டிருக்கப்ப என்னுடைய முகநூல் பக்கத்துல போட்டிருந்தேன். வடக்கு தொகுதியில் கம்பு சுத்தும் வேட்பாளர்னு சொல்லி போட்டிருந்தேன். நான் அவரை பத்தி அந்த இல்ல சொன்னேன், அந்த ஒரு செய்தியா நான் போட்டிருந்தேன். நான் பொதுவா என்ன நினைக்கிறேன்னா, அந்த திட்டங்களை வந்து பொதுவா பாத்தீங்கன்னாக்கா மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை கொடுக்கறதுதான் சரியா இருக்குமே ஒழிய வந்து வேலை வாய்ப்புல தண்ணீர் விளைஞ்சு சுயமா அவர் வந்து சம்பாரிச்ச காசுல போய் சந்தோஷமா அவர் சாப்பிட்டாருனாக்க அது வந்து அவருடைய சுயமரியாதைக்கு வந்து எந்தவித இழுக்கும் இருக்காது. என்னைக்கு வந்து இலவசமான அதை தரேன் இதை தரேன் சாப்பாட போறேன் 20 ரூபாய்க்கு சாப்பாட போறேன் இல்ல 20 ரூபாய்க்கு குறைந்த விலைக்கு கொடுக்குறாரு, அது போக 30 ரூபாய்க்கு பிரியாணி தராரு. ஐயா, குறைந்த விலைக்கு போடுவது என்பது கூட ஒரு வகையான இலவச திட்டமா தான் நான் பார்க்கிறேன். அதே நேரத்துல வந்து அவர் வந்து ஒரு வண்டியை அனுப்பிச்சு விடுறாரு, இன்னைக்கு வந்து இந்த இடத்துல சாப்பிடலாம், எந்த இடத்துல போய் சாப்பிடலாம்னே நம்ம புரிஞ்சுக்கவே முடியல. இந்த வண்டி எங்க நிற்கும் நான் எப்படி கிளி செய்யாம கேட்க முடியும்? அதுக்கு விளக்கம் இல்ல. இல்ல, அவர் வண்டியில வந்து அனுப்பிச்சு விடுறாரு, ஏதோ ஒரு திடீர்னு கிளம்புறாங்க, அவங்க ஒரு இடத்துல அது விநியோகம் பண்றாங்க. ஆனா குறிப்பா வடக்கு தொகுதியில விநியோகம் பண்றாங்க. வடக்கு தொகுதியில வந்து அவர் வந்து தேர்தல் காலகட்டத்துக்காக அவர் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காருன்னா வடக்கு தொகுதியில தேர்தலில் கம்பு சுத்தும் வேட்பாளர்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். நான் அவரும் தொடர்ந்து செய்யல. தேர்தலுக்கு முன்னாடி அவர் இந்த திட்டத்தை அறிவிக்கல, தேர்தலுக்காக அறிவிச்ச திட்டம் தான். ஒரு முன்னேற்பாடும் இருந்துச்சுல, திருப்பரங்குன்றம் தொகுதியை மையப்படுத்தி இருந்ததாக ஒரு தகவல். இல்ல, அவருக்கு வந்து சட்டமன்றத்துல வந்து ஒரு அனுபவம் இருக்குது. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக வந்து அவர் திருப்பரங்குன்றத்துல இருந்திருக்காரு. அவருடைய செயல்பாடுகள்லாம் நான் வரவேற்கிறேன். நான் அதெல்லாம் வந்து ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அதே நேரத்தில் அவருமே வந்து திட்டங்களை வந்து இன்னும் வந்து ஒரு நல்ல வல்லுநர் குழு ஆலோசனை பண்ணி மக்களுக்கு மிகச்சிறந்த திட்டத்தை கொடுக்கணும் தான் நான் என்னுடைய எதிர்பார்ப்பா சொல்றேன். இப்ப நிறைவுக்கு வர்றான். ரைட்டு. இப்போ வடக்கு தொகுதியில சுயேட்சையா எத்தனை வேட்பாளர்கள் இருக்காங்க இப்போதைக்கு? மொத்தம் வந்து 13 பேர் இருக்காங்க. சுயேட்சையா இல்ல, மொத்தம் கேண்டிடேட், ரிஜிஸ்டர்டு பார்ட்டி, நான் ரிஜிஸ்டர்டு பார்ட்டி, நான் ரெகக்னைஸ்டு ரிஜிஸ்டர்டு பார்ட்டி, இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட், இப்படி வந்து ஒரு 13 பேர் நிற்கிறான். இந்த 13 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 2-3 பேர்லாம் அதை இன்வால்வ்டான சுயேட்சை கிடையாது. சுயேட்சைகளே நீங்க 2ஆ பிரிக்கணும். சுயேட்சைகளை 2 விதமா நீங்க பிரிக்கலாம். உண்மையான சுயேட்சையா பிரிக்கலாம். சிலர் வந்து ஒரு விருப்பம் இல்லாம வெறுமனே மனு மட்டும் கத்திட்டு இல்ல எந்த விதமான செயல்பாடுகளும் இல்லாமல் மக்களுக்கான எந்த விதமான செயல்பாடுகளும் இல்லாமல், மக்களுக்கான எந்த விதமான திட்டங்களும் இல்லாமல், மக்களுக்கான எந்த விதமான சிந்தனைகளும் இல்லாமல் வெறுமனே பணத்தை சுயேட்சையாக கட்டிவிட்டு அவர்கள் மறைமுகமாக ஏதோ ஒரு சிந்தனையில் வேலை செய்வதாக மனதுக்கு படுகின்றது. அவர்கள் வந்து உண்மையான சுயேட்சை வேட்பாளர்களே கிடையாது. இதையெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து கணக்கீடு செய்து ஒழுங்குபடுத்த வேண்டிய கட்டாயம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. கண்டிப்பா ஒரு நல்ல திட்டங்கள் பார்வைக்கு போகும். அப்புறம் அதை தவிர்த்து நீங்கள் வடக்கு தொகுதியில் வெற்றி பெற்றால் நீங்கள் என்ன மக்களுக்காக செய்ய போறீங்க? பொதுவாக வடக்கு தொகுதியில நான் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கனாக்க என்னுடைய முதல் பணியை வந்து மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பு சந்தையை உருவாக்கணும்ன்றதான் என்னுடைய திட்டம். தொழில் முதலீட்டாளர்கள், மிகப்பெரிய தொழில் முதலீட்டாளர் பூரா வந்து வடக்கு தொகுதியில் வந்து நம்ம தமிழகம் கலையரங்கத்தில் ஒரு மிகப்பெரிய மீட்டிங், அதாவது வந்து ஒரு ஹைடெக் பில்டர்ஸு. அதாவது உங்களுடைய வெற்றி பெற்றீங்கன்னா வடக்கு தொகுதி மட்டும் இல்லை, வடக்கு தொகுதியை நான் இது பண்ணியா ஒரு தேர்தல் அறிக்கையாகவே நான் வெளியிட்டிருக்கேன். என்னுடைய முழுமையான தேர்தல் அறிக்கையை நீங்கள் வந்து என்னுடைய இணையதள இதில் பார்க்கலாம். நான் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இணையதளமே நான் ஆரம்பிச்சிருந்தேன். எல்லா தகவலும் இணையதளத்தில் போய் பார்க்குற மாதிரி வேலைவாய்ப்பு சந்தையை உருவாக்குறது. அதாவது வேலைவாய்ப்பு சந்தைன்னா ஒரு டேஷ்போர்டு போட்டு, அதாவது அது நான் என்ன கேட்கிறேன்னா உங்க வடக்கு தொகுதியில் உட்பட்டவங்க மட்டும் இல்ல, வடக்கு பொதுவாக வந்து நான் வந்து எப்பயுமே நான் வடக்கு தொகுதியில நான் போட்டிடுறேன். என்னைக்குமே நான் வந்து வடக்கு தொகுதி மற்ற தொகுதி நான் பிரிச்சு பார்த்ததே கிடையாது. என் கால்கள் செல்லும் இடமெல்லாம் நான் மக்களுக்கான ஒரு விடுதலையையும் மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வையும் மக்களுக்கான ஒரு பொருளாதார கட்டமைப்பை
ஒரு மீள் கட்டமைப்பு உருவாக்குவதற்காக என்னுடைய திட்டங்கள் இருக்கும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க ஒரு டேஷ்போர்டு ஒரு வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லி ஒரு திட்டத்தை அந்த 2.0ன்னு சொல்லி நான் இதில் அறிக்கை வெளியிட்டிருக்கேன். நீங்கள் முழுமையான தகவல் அதில் பார்க்கலாம். அந்த டேஷ்போர்டுன்றது என்னன்னு சொன்னீங்கன்னு கேட்டீங்கன்னாக்க பொதுவாக திறந்த புத்தகமாக இருக்கும். அதில் வந்து ஹைடெக்கு, அதாவது நல்ல ஒரு தொழில்நுட்ப ரீதியாக இருக்கக்கூடியது. ஒரு படித்த இளைஞர்கள் இருக்காங்க, அந்த டேஷ்போர்டுக்குள்ள உள்ள வந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அந்த டீட்டெயில் அதில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கும். இவங்களுக்கு அது வழிகாட்டலாக இருக்கும். சரி, படித்தவருக்கு அந்த கதை, படிக்காதவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அரசு ஒரு நிர்ணயம் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ரூபாய் நிர்ணயம் வச்சிருக்கு. அரசு தொகுப்பூதிய சட்டம்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு, தொழிலாளர் சட்டம். அந்த சட்டத்தில் ஒரு நபர் 25,000 ரூபா தான் ஒருத்தருக்கு மாத ஊதியமாக இருக்கணும்னு சொல்லி வரையறை பண்ணியிருக்கு. ஆனால் இன்றைக்கு 25,000 யாருக்குமே கிடைக்கிறது இல்லை. ஒரு நிரந்தரம் இல்லாத வேலைவாய்ப்பு இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் நம்ம தொகுதியில் நிறைய இருக்காங்க. ஸோ இவங்களுக்கான தொழில் வாய்ப்பு அந்த இதை பயிற்சியை கொடுத்து சிறு தொழில் நல்ல வங்கியில் ஒரு கடன் கேட்குறாங்கன்னாக்கா அவங்களுக்கு பிணை இல்லாமல் கடன் கொடுக்கணும். அப்போ அப்படி கடன் கொடுக்குறப்ப அவங்க ஒரு தொழில் முனைவோராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ தொழில் முனைவோர்னா இப்போ நீங்கள் ஜப்பான், குட்டி ஜப்பான் சொல்கிறாங்க, சிவகாசி, திருப்பூர் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கடன் வகையில நிறைய மகளிர் குழு, மகளிர் உதவித்தொகை, அது இது இல்ல ஆளுகின்ற திமுக அரசு நிறைய செஞ்சிருக்கு. அந்த திட்டத்தை நீங்கள் திருப்பி சொல்றீங்க. இல்ல, இது நான் சொல்றது அந்த அந்த சுய உதவி குழுக்கள் திட்டத்தை சொல்லல. வங்கி பாத்தீங்கன்னா எப்பயுமே மக்களுக்கு ஒரு வழிகாட்டுதல்ல, வட்டி குறைவான மிக சரியான வழிகாட்டுதலோட அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் வழிகாட்டுதலோட இருக்கக்கூடிய ஒரு இது. அதுல பிணை இல்லாம ஒரு தொகுதி முன்னேற்றத்துக்கு, அதாவது தொகுதி சட்டமன்ற உறுப்பினரை தாண்டி முதலமைச்சர் இதுல கணக்கீடு செய்து அவர் இதுல கவனம் செலுத்தி இது மாதிரியான திட்டங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்தா மட்டும்தான் இது மாற்றத்துக்கு வரும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டாருன்னா அது மாற்றத்துக்கு வரும்னா நம்ம திட்டங்கள் சொல்லிட்டீங்க. இப்ப இந்த 2 திட்டங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கான திட்டங்கள் சொல்லுங்க. வடக்கு தொகுதியில வெற்றி பெற்றால் இதை நான் செய்வேன். ஆமா, முதல் பணியை வேலை வாய்ப்புக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை எப்படி உருவாக்குவது என்று நிறைய விஷயங்கள் அதுல நான் கணக்கீடு பண்ணி வச்சிருக்கேன். நான் அந்த மாதிரி விஷயங்களை செயல்படுத்தலாம். அதே மாதிரி பாதாள சாக்கடை திட்டம்லாம் ரொம்ப ஃபெயிலியர் ஆகி போச்சு. இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்க பொதுவாக பாதாள சாக்கடைக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. அது ஃபோன் பண்ணுவாங்க, திரும்ப அதை தற்காலிகமாக சரி பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கு மக்கள் தொகைக்கு ஏற்ப இன்னைக்கு மக்கள் தொகை கூடிக்கிட்டே வருது. இது ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்ட கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பையே மீள் கட்டமைப்பாக உருவாக்கணும்னு சொல்லி தான் நான் போட்டிருக்கேன். அதுவும் என்னுடைய இதில் இருக்குது. எல்லாமே பொதுவாக என்னுடைய சேனல்லையுமே என்ன விரிவான செய்திகள்லாம் இருக்குது. இது மாதிரியான விஷயங்கள், இந்த சிறுநீர் கழிப்பிடம் 20 வார்டுகளை உருவாக்குறது, அது போக மக்கள் குறைதீர்க்கும் அலுவலகம், ஒரு ஹைடெக்காக இருக்கக்கூடிய ஒரு குறைதீர்க்கும் அலுவலகத்தில் ஒவ்வொரு வார்டுலையும் போகிற மாதிரி அந்த மக்கள் அங்கே எளிமையாக அவங்க கலந்துக்கிட்டு ஒரு நல வாரியத்தில் பதிஞ்சிட்டு போய்க்கலாம். ஒரு சிலிண்டரை பதியணுமா பதிஞ்சிட்டு போயிடலாம். அந்தந்த வார்டில் ஒரு ஹைடெக்காக இருக்கக்கூடிய ரோடு ஓரத்தில் ஏற்கனவே இது மாதிரியான மாதிரி வடிவங்கள் நான் ஆந்திராவில் பார்த்துருக்கேன். ஆந்திராவில் இருக்குது. நான் சொல்லக்கூடிய திட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா முழுமைக்கும் கால்படாத ஸ்டேட் கிடையாது. எல்லா ஸ்டேட்டுக்கும் நான் போயிட்டு வந்திருக்கேன். ஆந்திராவிலும் இந்த திட்டங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி அந்த மக்கள் குறைதீர்களும் 20 வார்டையும் நான் ஏற்படுத்தி தருவேன். அதுபோக சுத்தமான ஆர்ஓ வாட்டர். ஆர்ஓ வாட்டர்ன்றது தண்ணி பிடிச்சிட்டு போகலாம். சும்மா அங்கே குடிக்கிற தண்ணீர் வாட்டர் நான் சொல்லலை. குடத்தை கொண்டு ஆளாளுக்கு இதை கொண்டு குடிச்சிட்டு போகிற மிகப்பெரிய ஆர்ஓ பிளான்ட் ஒரு 20 இடத்துல. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நான் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கேன். இந்த சுத்தமான குடிநீர், கட்டமைப்பு வசதி, அடிப்படை வசதி, சுகாதார வசதி, முதல் வசதி வேலைவாய்ப்பு வசதி, இந்த வசதி ஏற்படுத்தி கொடுக்குறது நான் சட்டமன்ற உறுப்பினர் தான் கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுப்பேன், என்னால் முடியும். அது போக பார்த்தீங்கன்னாக்க இப்போ சுயேட்சையாக நான் போட்டிட்டு நான் சட்டமன்ற உறுப்பினர் போனால் ஒரு வலுவான கோரிக்கை என்னால் எடுத்து வைக்க முடியும். ஏன்னா கட்சி சார்பாக நான் என்னுடைய குரலை தாழ்த்திக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய குரல் உயர்ந்து ஒலிக்கும் சட்டமன்றத்தில். மற்ற வேட்பாளருக்கு எனக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம்னு நான் நினைச்சேனாக்க சட்டமன்றத்தில் நான் எனக்கு எந்த விதமான சாயங்கள் கிடையாது. தனியாக சுயேட்சை இண்டிபெண்ட் தனித்து இயங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்குது. அப்போ தனித்து இயங்கக்கூடிய வாய்ப்பை வச்சு நான் நேரடியாக தொடர்பு கொண்டு நேரடியாக அந்த திட்டங்களை அப்புறம் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. என்னுடைய குரல் சமரசம் இல்லாமல் ஒலிக்கும் சட்டமன்றத்தில். நல்லதுங்க. வடக்கு தொகுதி சுயேட்சை வேட்பாளர் ஐயா முத்துச்சாமி அவர்களை நிறைய சாதனைகள் வெற்றி பெற்றால் செய்வோம்னு சொல்லியிருக்காரு. அவர்கள் வெற்றி பெற்று மக்களுக்கு சாதனைகள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.